ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்ஸ்டாகிராம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. நீங்க என்ன விரதம் இருக்கீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபினிஷ் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ ஃபினிஷ் பண்ணணும், பூஜை எல்லாம் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்துட்டு தைப்பூச விரதம் இருக்கேன். இது வந்துட்டு 48 நாள் இருக்கலாம். அது முடியாதவங்க 21 நாள் இருக்கலாம். அதுவும் முடியாதவங்க 11 நாள் இருக்கலாம், இல்லைன்னா 7 நாள் இருக்கலாம். நான் வந்துட்டு 48 டேஸ் இருக்கேன். இன்னையோட 35th டே. இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இப்போ 48 நாள் விரதம் இருக்கும் அப்படின்னா கரெக்டா தைப்பூசத்தன்னைக்கு 48வது நாளா இருக்கணும். February 11th அன்னைக்கு தைப்பூசம் வருது. 48 டேஸ் இருக்கவங்க December 25th ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 21 டேஸ் இருக்கவங்க January 21st அப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மேல இருக்கணும்னு நினைக்கிறவங்க 11 or 7 டேஸ் இருக்கலாம். 11 டேஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க February 1st அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல 7 டேஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க February 5th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். விரதம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும். நிறைய வேண்டுதல் வைக்கவே கூடாது. அந்த ஒரு வேண்டுதலும் நேர்மையான வேண்டுதலா இருக்கணும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு, இந்த மாதிரி நான் இந்த ரீசனுக்காக விரதம் இருக்கேன், இத்தனை நாள் இருக்கேன், நீ தான் எந்த தடையும் இல்லாம இந்த விரதத்தை முடிச்சு கொடுக்கணும்னு வேண்டிட்டு நீங்க வீட்டுக்கு வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி விரதம் இருக்கணும்னா, காலை மாலை 2 வேளையுமே குளிச்சுட்டு 2 வேளையுமே பூஜை பண்ணணும். முடியாதவங்க காலையில மட்டும் குளிச்சுக்கலாம். ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றவங்க 3 வேளையுமே சாப்பிட்டுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனா கம்பல்சரி நான்வெஜ் மட்டும் ஸ்கிப் பண்ணியே ஆகணும். பூஜை எப்படி பண்ணணும்னா, டெய்லியுமே நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்வேத்தியம்னா சக்கரை பொங்கல், கேசரி இந்த மாதிரி டெய்லியுமே வைக்கணுமான்னு கேட்டா கிடையாது. 2 சாக்லேட் வச்சா கூட அது நெய்வேத்தியம் தான். வெத்தலை, பாக்கு, பழம் இந்த மாதிரி எது வேணா வச்சுக்கலாம். நெய்வேத்தியம் படைச்சிட்டு எப்பவும் போல சாமிக்கு பூவெல்லாம் போட்டு தீபம் ஏத்தி பத்தி சாம்பிராணி கற்பூரம் காமிச்சு வேல்மாறல், சஷ்டி கவசம் இந்த மாதிரி ஏதாவது புக் இருந்துச்சுன்னா படிக்கலாம். இல்ல புக் இல்ல, படிக்க டைம் இல்லைன்றவங்க யூடியூப்ல சாங் பிளே பண்ணாலே போதும். ஆனா வேல்மாறல் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேல்மாறல் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ வேல்மாறல் படிக்கும் போது நீங்க யாருக்காவது ஒரு சாபம் விட்டீங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும். அதாவது அநியாயமா ஒருத்தவங்க மேல இருக்க பொறாமையில விடுற சாபம்லாம் பழிக்காது. உண்மையிலே ஒருத்தவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணியிருக்காங்க, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்காங்கும் போது நீங்க கஷ்டப்பட்டு விடுற வார்த்தை வந்துட்டு கண்டிப்பா பழிச்சிரும். ஸோ வேல்மாறல் படிக்கும் போது யாரையுமே சபிக்க கூடாது, அன்வான்ட் வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல முருகன் ஸ்டாச்சு இல்ல வேல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா டெய்லி அபிஷேகம் பண்ணலாம். பால் அபிஷேகம் டெய்லியும் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல டெய்லியும் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லைன்றவங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் பண்ணலாம். ஆனா அபிஷேகம் பண்ணாம விக்கிரகத்தை வீட்டுல சும்மா வைக்கவே கூடாது. போட்டோ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுவே விக்கிரகமா இருக்கும்போது நம்ம கண்டிப்பா கோயில்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்மளும் கொடுக்கணும். அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடலாம். டெய்லியும் போடுறதுங்கிறது முடியாது, அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது போடலாம். அதே மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு போட்டுக்கலாம். இடையில போடணுங்கும் போது செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாள்ல போட்டுக்கலாம். அது எப்படி போடணும்னா, 6 வெற்றிலை 6 தீபம் போட்டா ரொம்ப நல்லது. இல்ல 6 தீபம் போட முடியலன்றவங்க ஒரு தீபம் மட்டும் நடுவுல வச்சு போடலாம். அந்த ஒரு தீபம் எப்படி போடணும்னா, நெய் இருந்தா நெய் ஊத்தி போடலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி போடலாம். 6 வெற்றிலை வச்சு தீபம் போடும்போது ஆறுமுகனோட 6 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போட்டா ரொம்ப நல்லது. அந்த 6 எழுத்து மந்திரம் என்னன்னா சரவண பவ. இத 108 தடவை சொன்னா ரொம்ப நல்லது. நான் வந்துட்டு டெய்லி 108 டைம் எழுதுவேன், தெரியும்னு நினைக்கிறேன். 35 நாள் எழுதியிருக்கேன். அடுத்து பூஜையை எப்படி முடிக்கணும்னா, தைப்பூசமா வந்துருச்சு, 48வது நாள் கணக்காயிடுச்சு, இன்னைக்கு கோயில்ல நடக்கிற பூஜையில போய் நம்ம கலந்துக்கலாம், விரதத்தை அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கவே கூடாது. வீட்டுல நம்ம செய்ய வேண்டிய பூஜையை முறையா செஞ்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கே போகணும். கோயிலுக்கு போயிட்டு விரதத்தை எந்த தடையும் இல்லாம முடிச்சு கொடுத்ததுக்காக முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு உங்க வேண்டுதலை வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க விரதம். நீங்க நான்வெஜ்ஜை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மத்தவங்களை ஹர்ட் பண்ணாம எப்பவும் போல வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட்டாலே போதும். இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.